கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு 4வது நாள். இன்றைக்கு நாம் எதை பற்றி தியானிக்க போகிறோம்? சாண்டா கிளாஸ். சாண்டா கிளாஸ்னால் உங்களுக்கு தெரியும்ல, கிறிஸ்மஸ் தாத்தா. எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது யார்? கிறிஸ்மஸ் தாத்தா. நம்ம வீட்டுக்கு கேரல் ரவுண்ட்ஸ் வரும்போது ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா வந்து சாக்லேட் கொடுப்பாரு, கை குலுக்குவார். குழந்தைங்கள்லாம் என்ன செய்வாங்க? அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? ஆமி, எனக்கு அன்பானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் சாண்டா கிளாஸ் பற்றி தெரியும். ஆனால் ஒரு சில பேருக்குத்தான் அது உருவான கதை தெரியும். ஒரு அழகான ஊரில் ஒரு வயதான ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவரோட பேர் நிக்கோலஸ். அவருக்கு குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன பொருட்களை செய்து குழந்தைகளுக்கு கொடுப்பார். பார்க்கில் விளையாடுற குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்களை கொடுப்பார். நிக்கோலஸ் ஒரு பனி பெய்த நாளில் ஒவ்வொரு குழந்தைகளோட வீட்டிற்கு சென்று யாருக்கும் தெரியாமல் வாசலில் கிஃப்டை வைத்து விட்டு வந்து விடுவார். அப்புறம் ரொம்ப பனி பெய்ததுனால மான் வண்டியில் போய் மற்ற எல்லா குழந்தைங்க வீட்டிற்கும் கிஃப்ட் கொடுத்தார். திரும்ப மிகவும் அதிகமாய் பனி பெய்ததுனால மான் வண்டியின் சக்கரம் என்ன செய்யலை, மூவ் ஆகலை, மண்ணில் அது புதைந்து விட்டது. உடனே நிக்கோலஸ் மற்ற குழந்தைகளுக்கு எப்படி போய் கிஃப்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருந்தாங்களாம். அப்போது ஒரு ஏஞ்சல் வந்து, நிக்கோலஸ் கவலைப்படாத, நான் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்கிறேன், உனக்கு ரொம்ப நல்ல மனசு, இவங்க 2 பேரும் உங்கள் கூடவே இருப்பாங்க. இந்த 12 மான்களும் மந்திர சக்தி மூலமாக பறந்து போவாங்க. இவங்க பொம்மையை கொடுக்க உதவி செய்வாங்க. நீங்கள் இன்றிலிருந்து சாண்டா என்று அழைக்கப்படுவீங்க என்று சொல்லி அந்த ஏஞ்சல் சொன்னதாம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கிறிஸ்மஸ் நாட்களில் குழந்தைகள் கிஃப்ட்டுக்காக யாரை எதிர்பார்த்துருக்கிறாங்க? சாண்டா கிளாஸை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ஆம் தெய்வ பிள்ளைகளே, நாமும் சாண்டாவை போல பிறருக்கு கொடுத்து உதவி செய்வோம். உணவில்லாதவர்களுக்கு உணவளிப்போம், உடையில்லாதவர்களுக்கு உடையளிப்போம். இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக தந்தையே, நாங்களும் சாண்டாவை போல பிறருக்கு கொடுக்கிற மனப்பான்மையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.